ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம ஆனியனை எப்படி யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகும்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆனியன் ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆனியன் அண்ட் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் அண்ட் 2 ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் கிடச்சதுக்கப்புறம் ஆனியன் ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட சின்ன ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே தலையில் ஆனியன் ஆர் கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 or 20 minutes மட்டும் தலையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி வரும், கோல்ட் ஆகும். ஸோ உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எப்போவுமே 10 or 20 minutes மட்டும் ஊற வச்சுட்டு தலை குளிச்சிடுங்க. ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனியன் ஜூஸ் கிடச்சிடும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 5 ஸ்பூன் ஆனியன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் அதாவது விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆனியன் ஹேர் பேக்கை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹேர் க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஹெட்டில் இருக்க பேட் பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 2 times யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த பேக்கை நீங்கள் அட்லீஸ்ட் 3 months ஆச்சும் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த ரெமிடியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ.